இது பண்ணணும்னு நினைச்சது வந்து ட்ரை லேண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஒரு தண்ணீர் மேலாண்மைக்காக தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல காடு உருவாக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணது தான் இது. எஸ், இங்கே போர் கிடையாது, வண்டி தண்ணி வாங்கி தான் ஊற்றுறோம். ட்ரிப்பில் எல்லா செடிகளையும் அப்படியே வளர்த்தது தான். நம்ம இப்போ அந்த சொல்லிட்டு இருந்த அந்த சிம்பிள் ஆட்டோமேஷன் சொல்கிறோம்ல, மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, இது சின்ன லெவலில் நாங்கள் இங்கே இந்த தோட்டத்துக்கு பண்ணது. கண்ட்ரி ஃபார்ம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 4 வருஷம் கழிச்சு கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் ஏரியாவில் இருக்கிற திரு ராஜ்சுந்தர் அவர்களுடைய மியவாக்கி ஃபாரஸ்ட்டை ரீவிசிட் பண்ணி ஷூட் பண்ண வந்திருக்கிறோம். அதே சமயம் அவருடைய மியவாக்கி ஃபாரஸ்ட்டுக்கு மலிவு விலையில ஃபார்ம் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு, ஒரு 2019 நினைக்கிறேன், அப்போ உங்களுடைய மியவாக்கி கடை நம்ம போட்டோம். நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டோ செகண்ட் வீடியோவோ இதுதான். 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்து நான் பார்க்கும்போது பயங்கர சேஞ்சஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி விஷயம் வந்து இங்கே பண்ணோம், எப்படி இந்த மாற்றங்கள், ஒரு பெரிய காடே உருவாக்கியிருக்கோம் ஒரு அர்பன் ஏரியாவில். நன்றி தம்பி, நீங்கள் பார்த்தது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஐ திங்க் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி 4 வருஷம் ஆச்சு. உண்மையாக எனக்கு என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா ஒன்றுமே பண்ணல. இயற்கை சார்ந்த அவங்களோட சார்ந்த சூழலில் அப்படியே விட்டது தான் நம்ம பண்ணது. இவர் மசானபு ஃபுகோகா ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த புக்கில் ஒற்றை வைக்கோல் புரட்சியில் சொல்லியிருப்பார், டூ நத்திங் ஃபார்மிங் சொல்லிட்டு, ஒன்றுமே பண்ணாதது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இது எல்லாம் டெவலப் பண்ணும்போது பயங்கர கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ சில பல சூழல்கள்னால என்னால் இங்கே வந்து பெருசாக பார்க்கவும் முடியறதில்ல. வெறும் சண்டே மட்டும்தான் கொஞ்சம் நேரம் தான் வர முடியும். சில ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படியே வருவோம். சில பேர் இது பண்ணி இங்கே நீ பார்க்குற உள்ளே இருக்கிற உணவுக்காடு அது வந்து அதுவாக ஒன்று உருவாக்கணும்னு ட்ரை பண்ணோம். தேங்க்ஸ் டு நேச்சர் இயற்கையாக உருவாக்கிருச்சு. இனிஷியலாக கொஞ்சம் வர வரைக்கும் தான் அதை பாதுகாக்க வேண்டியது இருந்துச்சு. நம்ம இதுக்கு மேலே அவங்க தான் நம்மளை பார்த்துக்குவாங்க. அதில் கண்டிப்பது. இதில் மெயின் எல்லாம் பறவைகளுக்கும் அணில், எலி, பெரிய 2-3 பெரிய முயல் இங்கே குடியிருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி மற்ற ஜீவன்கள், அதை சாப்பிடக்கூடிய மற்ற ஜீவன்களும் இங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்கு மேலே தான் நம்ம. அதனால தான் ப்ராபப்ளி காடாகவே மெயின்டைன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதை தாண்டி வந்து நம்மளுடைய உணவும் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நெல்லிக்காய் இருக்குது, முருங்கை இருக்குது, நமக்கான தேவைகளும் நம்ம இதில் பூர்த்தி செஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இப்போ கூட ஏதோ 1-2 இதாக இப்படி பார்த்தா சப்போட்டா எடுத்துகிட்டு போவேன். இங்கே இதை என்ன அதான் அங்கே ஒரு மாதுளை இருக்குது. இப்படி பார்க்குறதுக்கு மாதுளை மாதிரி இருக்கும், அந்த சைட் போனால் பாதி கடிச்சிருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். பட் இருக்கிறது கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு ஒரு திருப்தி இதிலேருந்து. ஒரு சண்டே அட்லீஸ்ட் ஏதோ வந்துட்டு போகிறோம், ஏதோ ஒரு 4 இலை, முருங்கை இலை, பப்பாளி, இந்த மாதிரி சப்போட்டா, இதெல்லாம் கண்டிப்பாக. இந்த மாயன்கீரை, இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கீரை வகைகளில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நெல்லிக்காய், சீத்தா. ஸோ இந்த மாதிரி நமக்கு அவங்கெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் ஏதாச்சும் இருந்தால் நமக்கு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோ. ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்புறமேல அப்படியே ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா தெரியும். லிட்ரலி டூ நத்திங் ஃபார்மிங். இனிமேல் மேபி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணால் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். இது மொத்தமாகவே ட்ரை பண்ணது அப்போது நீங்கள் பழசு யோசிச்சு பார்த்தா, நாங்கள் இது பண்ணணும்னு நினச்சது வந்து ட்ரை லேண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஒரு தண்ணீர் மேலாண்மைக்காக தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல காடு உருவாக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணது தான் இது. எஸ், இங்கே போர் கிடையாது, வண்டி தண்ணி வாங்கி தான் ஊற்றுறோம். ட்ரிப்பில் எல்லா செடிகளையும் அப்படியே வளர்த்தது தான். வைக்கும்போதே ஒரு செடியும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சது. ஸோ இன்றைக்கி ஐ திங்க் வி ஹவ் டன் குட். போன கோயம்புத்தூரில் எப்பவுமே இல்லாத வருஷம், அதாவது இந்த வருஷம் கொஞ்சம் பயங்கரமான சம்மராக இருந்துச்சு. எஸ், அதில் ஒரு 2-3 மரங்கள் போயிருச்சு. பட் அதை தாண்டி இயற்கை உடனே இம்மீடியட்டாக வந்து ஒரு ஸ்பெல் ஆஃப் நல்ல ரெயின்ஸ் கிடச்சிது. ஸோ இன்னைக்கு அதோட விளைவு தான் இந்த காடு. ஆமாம், இன்னைக்கு உள்ளே போக முடியாத அளவுக்கு கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா பகாஸ் கொட்டிங்க, அப்புறம் சார்கோல் நம்ம வந்து கொட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நம்மளால் பண்ண முடியல அது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி டூ நத்திங் ஃபார்மிங்கில் அதுவாகவே அதை பார்த்துக்குச்சு. நீங்கள் செடிகளே மரங்களே கண்டிப்பாக பார்த்துக்குது, இல்லைன்னெலாம் கிடையாது. ஆனால் என்ன இப்போ கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதிலிருந்து ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடுபொருள் கண்டிப்பாக அவசியம். இல்லைன்னா அதோட க்ரோத் கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். பட் இதுலேயே என்ன மக்கு குப்பை அது இதெல்லாம் ஈயம் இந்த மாதிரி அப்பப்போ எப்போ நம்மளால் முடியுதோ அப்போ மட்டும்தான் கொண்டாந்து நம்ம போடுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஸோ அது ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா, வேறு சூழ்நிலைகள்னால என்னால் ரெகுலரைஸ் பண்ண முடியல.
பட் ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா இது நம்ம ஒரு மாடலுக்காக ட்ரை பண்ணோம். இப்போ எஸ் டெஃபினெட்லி நம்மளால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நிறைய ஒரு படிப்பினை இதில் இருந்துச்சு. இதை நாங்கள் வேறு சில ஃப்ரெண்ட்ஸோட இதில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெரிய லெவலில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதை சார்ந்து வந்து ஒரு லோ காஸ்ட் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் தண்ணி வாங்கி ஊற்றதா சொன்னீங்க. ஒரு சில இடங்களுக்கு அந்த தண்ணி போய் சேருது ட்ரிப்பு மூலிமா. அதை பற்றி பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த சொல்லிட்டு இருந்த அந்த சிம்பிள் ஆட்டோமேஷன் சொல்கிறோம்ல, மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, இது சின்ன லெவலில் நாங்கள் இங்கே இந்த தோட்டத்துக்கு பண்ணது. இதை வந்து என் ஃப்ரெண்டு சத்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ இங்கே இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் கண்ட்ரோல் யூனிட் ஒன்றும், டைமர் ஒன்றும், மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கான்டாக்டரும் இருக்குது. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டரையும் 4 வால்வையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போது இந்த தோட்டத்தில் இப்போ வந்து 2 வால்வும் ஒரு மோட்டரும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கான ஒயரிங்கு, அப்புறம் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக டைமர் கொடுத்துருக்கோம். இப்போது இதை யூஸரே மறந்துட்டாலும் இந்த டைமர் வந்து எல்லா யூனிட்ஸையும் பவர் ஆஃப் பண்ணி, எலக்ட்ரானிக்ஸை வந்து பவர் பண்ணிகிட்டே இருந்தால் அதோட லைஃப் குறையுங்கிறனால அது பவர் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணாத டைமை பவர் ஆஃப் பண்ணி விட்டுரும். நமக்கு நெட்வொர்க்கே ரீச் பண்ணலைனாலும் இது ரீசெட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைம் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது சிம்பிளான ஒரு ஆட்டோமேஷனு. உங்களுக்கு ரஃபாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு 8000 ருபீஸ்க்குள்ளே பண்ணிடலாம். வால்ஸ் காஸ்ட்டு அடிஷ்னலாக வரும். சொலினாய்டு வால்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800லேருந்து ஆரம்பிக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சொலினாய்டு வால் போட்டிருக்கோம். அதுக்கான ஒயரிங் பண்ணியிருக்கோம். இந்த வால்வ்லேருந்து இந்த டைரெக்ஷனில் வாட்டர் ஃப்ளோ போகுங்க. இந்த தோட்டத்தில் இந்த இடத்துல தண்ணி போகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வால்வ் ஆன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் மோட்ரு ஆன் பண்ணுறோம். மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. இது டைமரோடு இருக்குது. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் இது ஓடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதுக்கு ஒரு ஆப் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் ஆஃப், ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம், ஆட்டோ மோடு ஆன் ஆஃப், இந்த மாதிரி இருக்குது. மோட்டர் கண்ட்ரோல் 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் எல்லாம் கூட அதில் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆப்பை. உங்கள் தோட்டத்துக்கு இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணணுன்னா மொபைல் பேஸ்டு மோட்டர் ஆன் ஆஃப், வால்வ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் வேணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி.